லைஃப் இஸ் ஆல் அபவுட் பீயிங் லைக் அ குக்கர். ஒரு ஃபேமஸ் ஆள் சொல்லியிருக்கார், வாழ்க்கையில் நம்ம குக்கர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. தலை மேல அவ்வளோ ப்ரெஷர், கீழே ஃபயர், அப்போ கூட விசில் அடிக்கணும். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஜார்டன் பீட்டர்சன் சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபாலோ பண்றேன். ரொம்ப லைஃபுடைய சிம்பிள் லெசன்ஸை நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம எவ்வளவு நம்மள பாதிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேனுக்கு தெளிவுபடுற மாதிரி ஜார்டன் பீட்டர்சன் ஆல்வேஸ் சேஸ் அது சொல்லுவார். அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் லெசன் என்னன்னா, இன்னைக்கு வந்து நிகழ்காலம், நாளை காத்தால இது வந்து இறந்த காலம். சோ நம்ம பாஸ்ட்ல டுவெல் பண்ணி அதை பத்தி வரி பண்றது தான் நம்மளுடைய ஃபெயிலியருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்லிட்டு ஜார்டன் பீட்டர்சன் சேஸ். நம்ம எதனால இந்த நிலைமைக்கு வந்தோன்றதை யோசிக்காம நடந்த நிகழ்வை மட்டுமே நம்ம யோசிச்சு நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். நடந்த நிகழ்வை விட்டுட்டு அதுல இருந்து இருக்கிற பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு சாதனையாளரா வர முடியும் அப்படின்னு சொல்றது இஸ் a learning. சிலது நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற அடி, அந்த ஒவ்வொரு அடி நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன் நினைச்சா எல்லாமே நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைப்பேன். ராஜ்குமார் ஷெஃப் வந்து நான் பேங்க்ல வேலை செஞ்சு ட்ரெயினியா வேலை செஞ்சிருக்கேன். 300 கிலோ உருளைக்கிழங்கு வெந்திருக்கு இவ்வளவு பெரிய பாத்திரத்துல, பட் அதை உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னாரு. அவர் சாயங்காலம் 3 மணிக்கு டீ குடிக்க போனவர் 4 மணிக்கு மேல வரும்போது அந்த உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்திருக்காரு, உருளைக்கிழங்கு வேகல. ஒரு உருளைக்கிழங்கு கொதிக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என் கையில அப்படி தேய்ச்சிருக்காரு, வெந்துச்சடா இது அப்படின்னு. அந்த உருளைக்கிழங்கு போற ஸ்பீட்ல என் சதை போகுது வெளியில. ஷெஃப்னு சொல்றேன் நானு. ஆனா அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இந்த 20 வருஷத்துல எனக்கு அதை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சா இல்லையா. அது கத்து கொடுத்தது அவர் தான். நான் அந்த கையை சுட்டுட்டாரு நினைச்சிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில இவ்வளவு முன்னேறதுக்கு மூல காரணமே அவர் தான் சொல்லுவேன். நான் உங்க வாழ்க்கையில மேல வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு அடிக்கல்லா வச்சுக்கணும். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது சார். There is no shortcut for success, only hard work. You cannot find a better example for depression than me. 4ஆம் கிளாஸ்ல ஃபெயில், 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில், 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில், திருப்பி 9ஆம் கிளாஸ்ல 2வது வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணும்போது 2வது வாட்டி ஃபெயில். என் கரியர்ல ஜாயின் பண்ணது லேட். என் ஃபர்ஸ்ட் டிவி ப்ரோகிராம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எங்க அம்மா இருந்தாங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல. In every part of life I have been hit by a bulldozer, but God willingly I have blocked it down. I have come up more stronger. So நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம ஃபைட் அவுட் பண்ணிட்டு அதை முன்னுக்கு வர்றது நம்ம கையில இருக்கு. அந்த சோகமான பார்ட் நம்மள சிங்க் பண்ணாம பாத்துக்கலாம். ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, I will only tell you this much. நான் கத்துக்கிட்டது இந்த லைஃப்ல ஒரு சின்ன பாடம். When you don't face your fears, it becomes your limit அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் saying இருக்கு. எந்தெந்த பயத்தை நீ சந்திக்க தயங்குறியோ அதுதான் உன்னுடைய கடைசி முற்றுப்புள்ளியா வந்து நிற்கும். ஸோ பயம் மனசுல இருந்து வெளியே எடுத்துருங்க. நான் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, என்னால செய்ய முடியுமா நினைக்காதீங்க. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. everyone இனிமே உங்க லைஃப்ல you should not tell these words. நான் வந்து நிறைய இழந்தேன், நான் நிறைய கஷ்டப்பட்டேன், நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். Because all these things doesn't exist. உங்க மூலமா நான் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பெர்செப்ஷன் மனதில இருந்து எடுத்துருங்க. நம்மள பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாத மாதிரி வேலை செய்யுங்க. That is the only way to come out of it. நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி நம்மள ஆக்கிபைடா வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வார்த்தைங்க எல்லாம் நம்ம அகராதியில ஹிஸ்டரியில இருக்கவே இருக்காது. Have fun, travel, take your camera, take pictures, smile and say that you are always a winner. And so shall it be. Thank you. என்னைக்குமே வந்து லைஃப்ல வந்து we should be like a lion. லயன் வந்து என்னைக்குமே வந்து தனக்கு பசிச்சுதுன்னா அதுக்கு வேண்டியதை அதை எடுத்துக்கும். ஆனா அதுக்கு பசிக்கும் போது மட்டும் தான் அது எடுத்துக்கும். சாப்பிட்டு முடிச்சு அதை விட்டுட்டு போகுது இல்ல, அதை திரும்பி அதை என்னைக்குமே பார்க்காது. விட்டுட்டு போனது தான். We do what we think is right. எது ரைட் நம்ம நினைக்கிறோமோ தீர்க்கமா யோசிச்சு நல்ல விஷயத்த கரெக்டா ரைட்டா செய்யணும். அதை செஞ்ச பிறகு அது தப்பா போச்சுன்னா கூட அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. செஞ்சோம் முடிச்சிட்டோம் போயிட்டே இருக்கணும். மற்றது என்ன நினைக்கும், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா என்னைக்குமே வந்து நம்ம சிங்கம் பிடிச்ச மானாதான் இருப்போமே தவிர சிங்கம் ஆக மாட்டோம். Live like a lion. Thank you sir. நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் ஸ்டியூன்னு ஒரு டிஷ் வந்து 97 சேர்ந்து 6 மாசத்துல சரி நாளைக்கு மட்டன் ஸ்டியூ நீ தான் பண்ண போற. அப்போ சந்திரன் சொல்லிட்டு ஒரு கேரளா ஷெஃப் இருந்தாரு, அவர்கிட்ட நான் பட்டி பண்ணிட்டு இருந்தேன். எவ்ரி 3 months you have to go. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 3 months you have to learn. ஸோ அப்போ நான் சந்திரன் ஷெஃப் கிட்ட இருந்தேன் ஒரு 3 months. ஸோ நீ சந்திரன் ஷெஃப் கிட்ட முடிச்சிட்டேன். ஸோ ஷெஃப் சந்திரன் பண்ற டிஷ் எல்லாம் நீ நாளைக்கு பண்ணு, நாளைக்கு முதல்ல மட்டன் ஸ்டியூ பண்ணு அப்படின்னா. ஸோ ஷெஃப் மௌலி வந்து மறுநாள் காத்தால நான் மட்டன் ஸ்டியூ பண்ணோம், அவர் வந்து டேஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து ஒரு பீஸ் மட்டனை வாயில போட்டு ஒரு கடிச்சு நேரா டஸ்ட்பின்ல போய் துப்பிட்டாரு. இதுக்கு பேர் மட்டன் ஸ்டியூ நீ சொல்லாத, நீ வாழ்நாள் ஃபுல்லா நீ ஷெஃபே ஆக முடியாது அப்படினு போயிட்டாரு. உன்னால முடியாது அப்படினு. So apparently it was not cooked. அது குக் ஆகல அப்படினு சொல்லிட்டு. You will not believe that night I stayed back whole night. 5 வாட்டி half kg மட்டன் எடுத்து செப்பரேட் வெசல்ல போட்டு ஒவ்வொருத்துக்கும் டைமர் செட் பண்ணி எந்தெந்த மட்டன் எவ்வளவு நேரம் எவ்வளவு தண்ணி வச்சா எவ்வளவு குக் ஆகும்ன்றத பார்த்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் வரும்போது I didn't go home at all. I was there in the hotel. சமைச்சி மறுநாள் காத்தால அவருக்கு I gave him a trial of mutton stew.
அப்படியே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து தன்னம்பிக்கை. கிட்ட இருக்கிறவங்க நம்ம அப்பா அம்மா ஒரு சில சமயம் நம்ம கூட பிறந்தவங்க இல்ல நம்மளுக்கு பிறந்ததுங்க பொண்டாட்டி இல்ல புருஷன் அது மாதிரி தவிர வேற எல்லாருமே வந்து நல்லதாச்சுன்னா வெரி குட்னு சொல்லுவாங்க. தடிக்க விழுந்தா அவன் ரொம்ப ஆட்டம் போட்டான்டா, அவனுக்கு இந்த பாடம் தேவை, கடவுளா பார்த்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. சோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைக்கிற மாதிரி எந்த மாதிரி ஒரு எனர்ஜி நம்ம சுத்தி இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு லைஃப்ல முன்னுக்கு போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சுத்தியே அந்த நெகட்டிவிட்டி நம்ம கூடயே வரும். ஒருத்த கொஞ்சம் மேல வர நினைச்சா கூட அந்த நெகட்டிவிட்டி அந்த சேர்ந்து வரும். கெட்டதுங்களை பின்னாடி தள்ளிட்டு நல்லதுங்களை நோக்கி நம்ம பயணம் இருந்ததுன்னா, நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நம்ம பயணிச்சா 100% when Abraham Lincoln ஒரு cobbler can become the president of America, நம்மளால ஒரு மினிமம் ஒரு கோடி ஆக முடியாது ஈஸியா. மினிமம் ஒரு கோடி நான் சொல்றது வந்து ஒரு ப்ரோக்ராம்காகவோ இல்ல இதை ரீச் ஆனதுக்காக சொல்றது இல்ல. நான் என்னோட லைஃப்ல நான் என்ன பிரின்சிபல்ஸ் என்னோட தோல்வி சமயத்தை நான் ஃபாலோ பண்ணிருக்கணும், அதை தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தவிர ஐ எம் நாட் ஃபைண்டிங் அவுட் எனிதிங் அண்ட் டெல்லிங். இதெல்லாம் வந்து நான் அண்டர்கோ பண்ணிருக்கேன். அதனால என்ன ரொம்ப அது பாதிச்சிருக்கு. பட் அந்த பாதிப்பை தாண்டியும் வந்து ஒருத்தரால வர முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அட்லீஸ்ட் நீங்க மெட்டீரியலிஸ்டிக் வெல்த் இஸ் நாட் சக்சஸ். நீங்க கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சா நீங்க சக்சஸ்ஃபுல் கிடையாது. உங்க ஜனங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், நீங்க எல்லாத்தையும் மறந்து கெட்டதை மறந்துட்டு நல்லதை எப்படி எடுத்துட்டு போக முடியுன்றது உங்க திறமை எவ்வளவு இருக்கோ அதுதான் சக்சஸ். அது உங்க கையில தான் இருக்கு. இஃப் ஐ கேன் டு இட், ஐ திங்க் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி ஜனங்க பண்ண முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ வந்து என்ன மாதிரியும் சொல்கிறேன், எனக்கு சின்ன பசங்களும் பெரிய பசங்களும் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோன்ற வந்து ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாமல் ஸ்டக்காகி நிற்கிறப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம மைண்டில் நினைக்கிறது தான் அதில் வந்துகிட்டே இருக்கு, அந்த ஃபீல்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது அவங்களுக்கு ஒரு வேளை கான்ஃபிடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்னது 100%. இதனால ஒரு உயிருக்கு நல்லது நடந்ததுன்னா நான் பிறந்ததுக்கு சாப்பிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஓகே, தேர்ட் ஒன் போயிடலாம் சார். மோனி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு லெசன் சொல்கிறேன். டெய்லி நம்ம வந்து நிறைய பேர் சந்திக்கிறோம், நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம். ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறோம்னு வச்சுக்கோமே, யாரும் அந்த ஹெல்ப் பண்றாங்க, அந்த ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஹெல்ப் பண்ணவங்க அதை பத்தி வெளியிலேயே சொல்லக்கூடாது. இப்போ நம்ம யாருக்கா ஹெல்ப் பண்ணோம்னா அதை பத்தி வெளியில நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஹெல்ப்பை வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அந்த ஹெல்ப்பை வாங்க நம்மளா இருந்தாலும் சரி மற்றவங்களா இருந்தாலும் சரி, அதை சொன்னவங்க அதை செஞ்சவங்க பத்தி உயர்த்தி உலகம் ஃபுல்லா சொல்லணும். நீங்க உலகம் ஃபுல்லா சொல்ற அந்த பெருமை தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நல்லது செய்யும். உங்களுக்கும் அது பல கோடி மடங்கா திரும்பி வரும். நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கடவுள் உங்களை வைப்பார். ஸோ என்னைக்குமே நன்றி மறக்காம நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பத்தி இழிவா நினைக்காம, ஏன்னா நிறைய பேர் இதான் சொல்றாங்க, மச்சான் நீ கொடுக்குற யார்ட்டையும் சொல்லிடாதரா, வாங்கும் போது ஹெல்ப் வாங்கும் போது அப்படிதான் சொல்றாங்க. இப்போ வெளில சொல்லிடாத, எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும்டா சொல்லிடா அப்படின்னு தான் பேசுறாங்க. ஸோ அது என்னைக்கு நம்ம உயர்த்தி மற்றவங்க முன்னாடி சொல்றோமோ, என்னைக்கு நம்ம ஈகோவை நம்ம விட்டு கொடுக்குறோமோ, அன்னைக்கு கடவுள் நமக்குள்ள வருவார். என்னைக்கு நான் பெருசா இருக்கணும் அன்னைக்கு கடவுள் இருக்க மாட்டாரு, நான் தான் பெருசா இருப்பேன். என்னைக்கு நான் சின்ன இருக்கணும் அப்ப கடவுள் நமக்குள்ள வந்து நம்மளை பெருசாக்குவார். வாவ், ஏய் அந்த மொத்தத்தையே அன்னைக்கு கொடுறா. நான் திருப்பவும் சொல்றேன், நான் இது டிவிக்காக சொல்ல, நான் பட்டத சொல்றேன், நம்புங்க. ஓகே, சோ பிகாஸ் ஐ ஃபாலோட் இட். எங்க போனாலும் கஷ்டம் இருக்கு, கஷ்டத்துக்காக ஓடி ஒளிஞ்சோம்னா எங்கேயுமே வளர முடியாது. So you have to take embarrassments. You have சிலது நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற அடி, அந்த ஒவ்வொரு அடி நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு நினைச்சா எல்லாமே நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைப்பேன். ராஜ்குமார் இந்த ஷெஃப் வந்து நான் பேங்க்ல வேலை செய்ய ட்ரெயினியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 300 கிலோ உருளைக்கிழங்கு வெந்திருக்கு இவ்வளவு பெரிய பாத்திரத்துல, பட் அதை உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னாரு. அவர் சாயங்காலம் 3 மணிக்கு டீ குடிக்க போனவர் 4 மணிக்கு மேல வரும்போது அந்த உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்திருக்காரு, உருளைக்கிழங்கு வேகல. ஒரு உருளைக்கிழங்கு கொதிக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என் கையில அப்படி தேய்ச்சிருக்காரு, வெந்துச்சடா இது அப்படின்னு. அந்த உருளைக்கிழங்கு போற ஸ்பீட்ல என் சதை போகுது வெளியில, சூடுல பிஞ்சின் போகுது ஸ்கின். உங்க வாழ்க்கையில மேல வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு அடிக்கல்லா வச்சுக்கீங்க. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது சார். There is no shortcut for success, only hard work. இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கோம், எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும். ஸோ இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க. நம்ம அந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டி, ஹேட், இதெல்லாம் பிட்டர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, வன்மம் நிறைய இருக்கு. பீப்புள் ஆர் சம்பந்தமே இல்லாம விரோதி மாதிரி பாக்குறாங்க சடனா. எதனாலன்னு தெரியல, என்ன விரோதம்னு தெரியல, எதனால கோவம் தெரியல. பாதி பேர் இல்லைங்க, 99% நம்ம பார்த்தது இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு எதனால நம்ம மேல நம்ம 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 மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றதுனால கோவம் வருதா, இல்ல நீ மட்டும் தான் இந்த உலகத்துல பிறந்தியான்னு நினைக்கிறாங்களா, இல்ல நானும் இங்க ஓரமா தான் இருக்கேங்க, நானும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். எவ்ரிபடி இஸ் த சேம். There is no caste, color, creed, anything. Everybody is similar, everybody is same, everybody are friends, everybody happy. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க. ஒரு கொசு கதை சொல்றேன், சொல்லுங்க சார். கொசுவோட பிறந்த கொசு பறக்க ஆரம்பிச்சுதான், போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் பறந்து வந்துதான். அப்பா கொசு கேட்டுச்சான் எப்படி இருந்ததுன்னு, சூப்பர் எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா கொசு சொல்லிச்சான், கை தட்டதெல்லாம் உன சாவடிக்கிறதுக்கு, நீ பறந்ததுக்காக இல்லன்னு. ஆனா அந்த பறந்த கொசுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு சொல்லிதான் அது எடுத்துக்கிச்சு, அதனாலதான் அது பறந்து திரும்பி வந்தது. புரியுதா? நம்மளுக்கு அழிக்கணும்னு வர்றவங்க கூட நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க நீ நினைச்சுக்கோ. நீ நினைச்சதுதான் நடக்குமே தவிர உன்னை அழிக்கணும்னு நினைச்சது நடக்காது.